வணக்கம் நண்பர்களே. ஒடி மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டால்பி அட்மாஸ் மியூசிக் இஸ் இட் வேலிட் இன் 2024. இதுதான் அந்த டாபிக். டால்பி அட்மாஸ் மியூசிக் பற்றி நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். போன வருஷம்லாம் இது ஒரு ஹாட் விஷயமா இருந்தது. எல்லா ஸ்டுடியோஸும் டால்பி அட்மாஸ் செட்டப்புக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் கிட்டத்தட்ட 25 ஸ்டுடியோ இருக்குது டால்பி அட்மாஸ் மியூசிக் பண்ணுற மாதிரி ஸ்டுடியோஸ். ஒரு பெரிய ரேஜாகவே இருந்தது. எல்லாருமே அதை போட்டுட்ருந்தாங்க. ஸோ நானுமே என்னோடய புது ஸ்டுடியோ இப்போ அந்த ஸ்டுடியோவிலேருந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. இந்த ஸ்டுடியோவோட ஃபுல் டூர் நீங்கள் கூடிய விரைவிலேயே பார்ப்பீங்க. இந்த ஸ்டுடியோலையும் டால்பி அட்மாஸ் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் பிளான் பண்ணி என் சவுண்ட் கார்டு கூட EO16 சவுண்ட் கார்டு வாங்கியிருக்கேன். ஸ்பீக்கர்ஸ் என்கிட்ட 12 ஸ்பீக்கர்ஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருந்தது. அதை ஏதாவது யூனிஃபை பண்ணி பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன் நான். ஆனால் இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது ரூம் டால்பி அட்மாஸ் மியூசிக் பண்ணுற அளவுக்கு நல்ல எக்யூப்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டுடியோ ஃபுல் அக்வஸ்டிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப 25 ஸ்டுடியோ இருக்குன்னு தான் பேர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டுடியோஸ்க்கு வேலையே இல்லை. தட்ஸ் வாட் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி. எல்லாருமே டால்பி அட்மாஸ் மியூசிக்கு ப்ளஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாம் அப்கிரேட் பண்ணி நல்ல ஸ்பீக்கர் செட்டப்ஸ்லாம் போட்டு நல்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா யாருக்குமே வேலை கிடையாது. ஏன்னா அதுக்கான டிமாண்டே கிடையாது. டால்பி அட்மாஸ்க்கு வேலை நடக்கிறது ஃபிலிம் ஸ்டுடியோஸில் மட்டும்தான் நடக்குது. அதுக்கு லைசன்ஸ் வேறு, அதுக்கு செட்டப்பும் ரொம்ப பெருசு. அதெல்லாம் நம்ம சின்ன ஸ்பேஸில் போட முடியாது. அதெல்லாம் தேட்ரு மாதிரி நம்ம செட்டப் வைக்கணும். அந்த செட்டப் ஒரு 12 ஸ்டுடியோ இருக்குது சென்னையில். 12 ஸ்டுடியோவுக்கு நல்ல வேலை நடக்குது. அது ஓகே. ஆனால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடிக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி ஸ்டுடியோ நம்ம செட்டப் பண்ணணும்னா. ஸோ தட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். டால்பி அட்மாஸ் மியூசிக்ன்றது ஒரு காம்பேக்ட் செட்டப்பில் பண்ணலான்ற மாதிரி தான் டால்பி கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க டால்பி அப்ரூவல், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தோன்னா இந்த 25 ஸ்டுடியோவில் எந்த ஸ்டுடியோவுமே டால்பி அப்ரூவ்ட் ஸ்டுடியோன்னு கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து பண்ணாலும் ஒரு சர்டிஃபிகேஷன்னா அவங்க கொடுக்கல. அவங்க சொன்னாங்க தவிர அது என்னமோ அது ப்ராசஸில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. எந்த ஸ்டுடியோவுமே டால்பி அட்மாஸ் அப்ரூவ்ட் ஸ்டுடியோன்னு கிடையாது. எல்லாமே பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு தான் இருக்குது தவிர அவங்க வெப்சைட்டில் என்னமோ இருக்கும், டால்பி அட்மாஸ் ஸ்டுடியோஸ் யார் வேணாலும் சர்ச் பண்ணி வேலை கொடுப்பாங்கன்னு. அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் கம்பெனிக்கு ஒரு ஆல்பம் பண்ணுறீங்கன்னா, சோனி இல்லைனா ஃபிலிப்ஸு யாருக்காவது நீங்கள் பண்ணுறீங்கனாலும், டால்பி அட்மாஸ் மிக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் பிச் பண்ணிங்கனாலும், அதெல்லாம் வேண்டாம் சார், ஸ்டீரியோ கொடுங்க போதும், அவ்வளோதான். யாருக்குமே ஸ்டீரியோவுக்கு மேலே இங்கே தேவையே இல்லை. ஸ்டீரியோ பண்ணுறதுக்கு எதுக்குங்க 12 ஸ்பீக்கர் வாங்கணும்? 2 நல்ல ஸ்பீக்கர் வாங்கிட்டு போயிடலாமே. ஸோ அல்டிமேட்லி நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த ஹைப்பெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர, ஆப்பிளே ஒரு ஹைப் பண்ணாங்க. அவங்க டால்பி அட்மாஸ் மியூசிக் பதிலாக அவங்க ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு ஒரு மிக்ஸ் கேட்டாங்க. அதை லிசன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு இந்த ஹெட்ஃபோன்ஸ் வேணும். இந்த ஹெட்ஃபோன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆப்பிள் ஐடியூன் ஸ்டோரில் நம்ம மியூசிக்லாம் இதை போட்டு கேட்குறப்ப ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லேயே ஒரு ஸ்பேஷியல் ஆடியோ கேட்கும். அதுக்குமே இதை போட்டு கேட்டால் தான் கேட்கும். நீங்கள் சாதாரணமாக கேட்டிங்கன்னா கேட்காது. இன்றைக்கி தேதியில் ஆடியோ கன்சியூம் பண்ணுறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மொபைலில் தான் கேட்பாங்க, இல்லைனா உங்கள் லேப்டாப்பில் கேட்பாங்க. வெரி ரேர்லி பெரிய சிஸ்டம்ஸில் எல்லாம் கேட்குறதெல்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. எல்லாமே மொபைல் இது மாதிரி மேக்ஸிமம் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்பாங்க, அவ்வளோதான். தவிர யாரும் இது மாதிரி டால்பி அட்மாஸ் மியூசிக் லிஸ்னிங் என்வாயர்மெண்ட்லேயே கேட்குறதில்ல. அப்படின்றப்ப அந்த என்வாயர்மெண்ட்டில் மிக்ஸ் பண்ணுறது டோட்டலாக இட் பிகம் ரெடண்டன்ட். அதனால தான் என்னமோ
லாஜிக்லேயும் சரி, ப்ரோ டூல்ஸ்லேயும் சரி, ஹெட்ஃபோன்ஸ்லேயே நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் மியூசிக் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவே கிடையாது. ஒரு லேப்டாப் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். பாட்டம் லைன் அதுதான். உங்களுக்கு டால்பி அட்மாஸ் பண்ணணும்னா நிச்சயமாகவே வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு வயபிள் ஆப்ஷன். நிறையா கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ணுறீங்கன்னா டால்பி அட்மாஸ் மிக்ஸ் வில் பி ஒன் ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட். ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். யாரும் உங்களை வந்து ஸ்பீக்கர் வச்சு அதுக்கான ஸ்டுடியோவில் போய் மிக்ஸ் பண்ண சொல்லலை. அது மாதிரி ஸ்டுடியோஸும் இப்போ போனீங்கன்னா பெரிய ஸ்பெஷல் சார்ஜஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சீப் ரேட்லேயே அவங்க பண்ணி கொடுப்பாங்க டால்பி அட்மாஸ் மியூசிக் மிக்சர்ஸை. ஏன்னா அதுக்கான டேக்கர்ஸே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் டால்பி அட்மாஸ் மியூசிக் செட்டப் நீங்கள் போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா, 8 to 10 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த செட்டப்பே போட முடியும். அது வந்து டோட்டலி ரிடண்டன்ட் அண்ட் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் பண்ணின்றது எனக்கு கிளியராக தெரிஞ்சனால என்னோட புது ஆடியோ மீடியா செட்டப் வந்து இஸ் a nice facility with ஒரு 300 square feet hall where I can record drums, I can record violins, I can record voice, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நல்லா அக்வஸ்டிக்ஸ் பண்ணி ஒரு செட்டப் நான் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டுடியோவோட டூர் நம்ம கூடிய விரைவிலே பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.